லைவ் எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. காலையில நடந்த மேட்ரை ரவீனா போட்டு கொடுத்துருச்சு. காலையிலே தினேஷ்க்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணோம். ரவீனா இன்னைக்கு அதனுடைய விஷபாட்டில் வேலையை ரொம்ப தெளிவா பாக்குது. சோ என்னாச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் நடுவுலயே அனௌன்ஸ் பண்ணிருப்பாப்ல. எல்லாரையும் லைனா நிக்க வச்சு சுத்தி விடுற மாதிரி ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருப்பாப்ல. அந்த டாஸ்க்ல மோட்டார் வேலை செய்யல போல. அதனால 2 வாட்டியா அந்த டாஸ்க் தடப்பட்டுருச்சு. அதனாலதான் அடுத்து அந்த பிளேட்டை தூக்கிட்டு நிக்கிற டாஸ்க் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னும் லைவ்ல வரல. மேபி இன்னொரு half an hourல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ லைவ்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. காலையில விசித்ரா வந்து தினேஷோட ஒய்ஃபை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா, இவன் கூட வாழ்றதுக்கு ஓடியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மேட்டரை பத்தி இப்ப ரவீனா பொண்ணு தினேஷ் கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அந்த பக்கம் விசித்ரா போயிட்டு மாயா போத்திமா கிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் என்னோட பொண்ணுங்க மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு கிரிஞ்சு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே மாயா போத்திமா ஒன்மத்தை கக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த சைடுல இருக்கக்கூடிய தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க யாருமே பிடிக்கல. அத அவங்க வழக்கம் போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தினேஷ், விஷ்ணு எல்லாம் உட்காந்து மாயா கூட பரவாயில்லப்பா, ஆனா இந்த பூர்ணிமா செம கண்ணிங்க, செம்மையா கேம் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்பட்ட கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. இப்பதான் இந்த இடத்துல விசித்ரா மேம் எல்லாரையும் ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஆரம்பிக்க ரவீனா பொண்ணு கிளியரா சொல்றாங்க. அவங்க காலையில கூட அதான் பண்ணாங்க, நான் தப்பே பண்ணல, என்ன காலையில புடிச்சு அப்படி திட்டினாங்க. இன்ஃபேக்ட் போற போக்குல கூட இவர் கூட எல்லாம் வாழவே தேவையில்ல, அப்படியே போயிடணும், இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்குல இந்த பொண்ணு ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருச்சு. தினேஷ் டக்குன்னு புடிச்சுக்கிட்டாப்ல. ஓ அந்த அளவுக்கு இவங்க பேசுறாங்களா, இன்னொரு தடவை இப்படி பேசினாங்க அப்படின்னா கிழிச்சு விட்டுருவேன், என்கிட்ட வந்து பேச சொல்ல கிழிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. எடிட்ல இதை 2 வாட்டி கட் பண்ணி போட்டாங்க. சோ செம்ம காண்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் மணியும் கேட்பாப்ல, எங்க பர்சனல பத்தி கூட அவங்க பேசினாங்க, அதனாலதான் நான் காண்டாய் காலையில கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்ல, தினேஷும் சொல்லுவாப்ல, இதை தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க எல்லாருடைய பர்சனலையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஷ்ணு கூட அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவை வச்சு அவ்வளவு கேள்வி கேட்டாங்க, நீ வீட்டுல என்ன பண்ணுவ, எப்படி பேசுவ அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அவ்வளவு கேட்கணும், இந்த மாதிரி கேட்டு கேட்டுதான் எல்லாரையும் அவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு தெளிவா சொல்றாப்ல. இத்தனைக்கும் தினேஷோட அப்பா அம்மா வந்தாங்கல்ல, அந்த டைம்ல அவங்க அம்மா வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்களாம், மார்கழி மாசம் அப்படிங்கறதுனால. அதனால அவங்க அம்மாக்கு ரசம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்தாரா. அந்த டைம்ல போயிட்டு விசித்ரா உங்க அம்மாக்கு எது பிடிக்கும், எப்ப என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தினேஷ பர்சனலா டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டாங்களாம். இந்த இடத்துல விஷ்ணு காண்டாயிடுவாப்ல, இது மாதிரி எதுக்கு அவங்க கேள்வி கேட்கணும், அடுத்தவங்களோட பர்சனலுக்குள்ள போயிட்டு எதுக்கு இவங்க மூக்க நுழைக்கணும், இல்ல இந்த வாரம் நான் இது எல்லாத்தையும் கமல் சார் கிட்ட கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் கோவப்படுவாப்ல. தினேஷும் இந்த இடத்துல கோவப்பட்டுருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரவீனா கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி தான் நிஜமாவே அவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்க ரவீனா சொல்லும், இல்ல சார் நான் கொஞ்சம் பின்னாடி நின்னேன், இப்படிதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாட்டி கேட்டது, மேபி வேணா இன்னொரு வாட்டி கேட்டு சொல்லவா அப்படின்னு கேட்க, இல்ல விட்டுரு வேணாம், அவங்க புத்தி அவ்வளவுதான், இதெல்லாம் கேட்டு யாரையும் ஃபீல் பண்ண வைக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல, விஷ்ணு ஆமா இதெல்லாம் கேட்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் இதை விட்டுருவாரு. இவங்க 2 பேரும் மெச்சூரா இதை ஹேண்டில் பண்றாங்க, வெளில இருக்க பசங்களுக்கு எந்த வகையிலும் ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் இந்த வீட்டுல மம்மி மாதிரி இருக்கேன், மம்மி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள பேசுறாங்க. இவர் கூட எல்லாம் வாழ முடியாது, அதுக்கு அவங்க ஓடியே போயிடலாம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சொன்னது ரொம்ப தப்பு. இத பத்தி கமல்சார் இந்த வாரம் கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விசித்ராவை போட்டு போனதா எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அவருக்கு, அதனால கேட்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. சோ விசித்ரா பண்ண இந்த இஷ்யூவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், அடுத்த வாரத்துல தினேஷோ இல்ல விசித்ராவோ இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை வரப்போகுது. அப்படி வந்தது அப்படின்னா தினேஷ் இது எல்லாத்தையும் போட்டு கிழிச்சு எடுத்துருவாரு. அது மட்டும் கிளியரா புரியுது. மேபி இந்த 2 நாளைக்குள்ளேயே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படி நம்பி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ கைஸ்.